Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.6 fifth sum. The 104th term and 4th term of an AP are 125 and 0. Find the sum of first 35 terms. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா 104th term and 4th term ன்னு சொல்லிட்டு ஒரு AP னுடைய 104th and 4th term வந்து 125 and 0 சொல்லி கொடுத்துருக்காங்க. Then sum of first 35 terms கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு போதிய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு 35 டேர்ம்ஸ் வந்து தான் கொடுத்துருக்காங்க. போதிய இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த இது நம்ம யூஸ் பண்ணிக்கிட போகிறோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு Tn = a + n - 1 × d இந்த ஃபார்முலா நல்லா தெரியும் நம்மளுக்கு. எத்தனை டேர்ம்னா 104th டேர்ம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னாச்சுன்னா a + 104 - 1 × d. சாரி ஏடியோ டி எதுவுமே தெரியாது. ஸோ 104th டேர்ம் என்னென்னா 125 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 104th டேர்ம் வந்து 125, 4th டேர்ம் 0 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 125 a + 104 - 101 வந்து 103 t. இதை நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. T4 = a + n - 1 × t, அதாவது 4 - 1 × t. ஏன்னா n மேலே 4 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. T4 வந்து a + 3d வரும். ஸோ T4 உங்களுக்கு 0 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ a + 3d = 0. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ வி நோ 2 ஈக்குவேஷன்ஸ். ஸோ நான் இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏ கேன்சல் பண்ணக்காக ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா a + 103d = 125, a + 3d = 0 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும். இது கேன்சல் ஆகிரும். இது வந்து 125 வரும். இது வந்து 100dன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 100d = 125 பார்க்கும்போது d = 125/100. இது நீங்கள் 25th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 25th டேபிள் தெரியாதவங்க 5th டேபிளில் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 5/4. ஸோ d = என்னென்னா 5/4. ஸோ இதை நான் அப்படியே செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணேன்னா செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னா எனக்கு a + 3d = 0. சப்ஸ்டியூட் d = 5/4 இன் செகண்ட் ஈக்குவேஷன். அப்படி பார்க்கும்போது a + 3 × 5/4 = 0. ஸோ 3 உள்ள கொண்டு போயிட்டோன்னா a + 15/4 ஆயிரும். ஸோ அது அப்படியே அந்த சைடு போக முடியும்னா a = -15/4 மாறிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு a. அப்போ நம்மளுக்கு a தெரியும் அண்ட் d தெரியும். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ Sn = n/2 × 2a + n - 1 × d. உங்களுக்கு n வந்து கொடுத்துட்டாங்க. என்னென்னா 35 சொல்லி கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. ஸோ S35 = 35/2 2 × a வந்து உங்களுக்கு -15/4. ஸோ ப்ளஸ் 35 - 1 × d வந்து 5/4. ஸோ S35 = ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ப்ராக்கெட்டில் போட்டு சால்வ் பண்ணால் இல்லைன்னா கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ 35/2 நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டு. ஸோ இது மல்டிப்ளை 2 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளைனா 30/4 ஆயிரும். ப்ளஸ் 34 × 5/4. ஸோ அதே நீங்கள் மல்டிப்ளை பண்ணியிருங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா S35 = 35/2 - 30/4 ப்ளஸ் 34 × 5 வந்து 170/4. ஸோ வந்து இது எப்படி பண்ணுறீங்கன்னா 35/2 × 4 - 30 + 170. ஸோ அப்படி டிவைட் பண்ணிங்கன்னா இது வந்து கேன்சல் ஆச்சுன்னா 35/2 × கீழே 4 இருக்கும். 170 - 120 140 வரும். ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்ஸு. இப்போ வந்து நீங்கள் கேன்சல் பண்ண முடியலாம், கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 4th டேபிள் செகண்டு. ஸோ 70 35. ஸோ 35 × 35/2 இருக்கும். S35 = 35 × 35/2 இருக்கும். ஸோ 35 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 5s are 25, 3 5s are 15, 15 2s are 15 + 2 வந்து 17. ஸோ 5 3s are 15, 3 3s are 9, 10. ஸோ 5 2 2 1. ஸோ 1225/2 சொல்லுறது 1225/2. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 612.5 சொல்லிட்டு வருது. ஸோ இதுதான் உங்களுக்கு சம். ஸோ 612.5 சொல்லிட்டு வருது. ஸோ அவ்வளோதான் அந்த சம். நம்ம சம்மார் கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட இந்த சம்மை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.